SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Grand Royal Tours-ஓட travel பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். அந்த 100 அடி உயர கொடிக்கம்பம் விழுந்திருந்த காட்சிகள்லாம் இணையத்தில் வைரலாக நம்ம பார்த்துருந்தோம். அந்த பகுதி இதுவாக தான் இருக்குது. அந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பகுதி பார்க்குறோம். இதுவும் ஒரு அறை. இது மாதிரி நிறைய அறைகளில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணக்கூடிய அந்த வெயிட்டிங் ரூமாக இது இருந்திருக்கு. இங்கேயும் அந்த ஏசி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அப்படின்றது எல்லாமே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதே போல் இங்கே நிறைய அறைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மேபி விஜய் சார் இங்கே ரெஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து தான் விழா மேடைக்கு போகக்கூடிய ஒரு வழி அப்படின்றது இருக்குன்றது பார்க்கலாம். எந்த என்ட்ரி வழியாக அவங்க போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஸ்பெஷல் என்ட்ரி வழியாக தான் அவர் உள்ளே வந்திருந்தார். அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நேற்று. அந்த விழா மேடைக்கு அழைக்கும் போது அவர் வந்திருந்த பகுதி அப்படின்றது இதுதான். இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது தான் இங்கே ரசிகர்கள்லாம் எப்படி அவங்க இருந்தாங்க, அவங்களையெல்லாம் பார்த்து பேசியிருந்தாங்க, அவங்களுடைய கட்சி தொண்டர்களை குறிப்பாக அவங்க பார்த்து பேசியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இன்னைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் எந்த இடத்துல நின்று தன்னுடைய அந்த உரையை, அரசியல் உரையை நிகழ்த்தியிருந்தாரோ அந்த இடத்துல ஆனால் நிறைய சேர்கள்லாம் உடைந்திருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அத்தனை கூட்டத்தில் வந்து கட்டுக்கடங்காம மக்களுக்கு வந்து இங்கே போட்டிருந்தாங்க. அதுக்கு இடைப்பட்ட இதில் அவ்வளவு பாதுகாப்பாக இந்த ரேம்ப் அப்படின்றது அமைக்கப்பட்டிருந்தாலுமே கூட அதையெல்லாம் கடந்து அவங்க ஏறி வந்திருந்தாங்கன்னு பார்க்குறோம். நிறைய பேர் ஏறக்கூடாதுன்னு கிரீஸ் எல்லாம் தடவிருந்தாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த 2வது மாநில மாநாடு மதுரையில் வெகு பிரம்மாண்டமாக நடைபெற்றது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த நேரத்தில் நேற்று மாநாடு நடைபெற்ற நிலைமையில் இன்றைக்கி அந்த மாநாட்டு திடல் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்குறதா இருக்கோம். இந்த தொகுப்பில் எந்த விதத்தில் இதையெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய பணி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத தான் பார்க்குறதா இருக்கோம். நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடம் நம்ம பார்த்துருப்போம். நேற்று அந்த கொடிக்கம்பம் சரிஞ்சது இல்லையா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த 100 அடி உயர கொடிக்கம்பம் விழுந்திருந்த காட்சிகள்லாம் இணையத்தில் வைரலாக நம்ம பார்த்துருந்தோம். அந்த பகுதி இதுவாக தான் இருக்குது. அந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் மாற்று ஏற்பாடாக ஒரு சின்ன கொடிக்கம்பத்தை நிறுவி நேற்று அந்த கொடியேற்றமானது நடந்திருந்ததுன்றதையும் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து அந்த கொடிக்கம்பம் சரிஞ்சிருந்தது. ஆனால் மீண்டுமே இந்த இடத்துல வந்து அந்த 100 அடி உயர கொடிக்கம்பமானது நிறுவப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு நிலையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியானது இங்கே நிறைவு பெறும் அப்படின்றதுனால அந்த பணிகள் இதன் பிறகு தொடங்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இந்த இடத்துல அந்த 100 அடி உயர கொடிக்கம்பம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் சொல்கிறாங்க. இப்போ உள்ள அந்த மாநாட்டு திடலினுடைய அந்த முகப்பில் இருக்கும். நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இந்த எந்த வரலாறு திரும்புகிறது அப்படின்றது, அந்த வாகை சுடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்ற அந்த முகப்பு, அதிலிருந்து அரசியல் குறியீடு என்னெல்லாம் இருந்தது அப்படின்றது கலாட்டால நம்ம நேற்று அதை பதிவு செஞ்சுருந்தோம். இப்போ இந்த திடல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். விழா மேடையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். விழா மேடையினுடைய மறுபக்கம் இருக்கும். நம்ம சொல்லப்போனால் அதனுடைய பேக் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து வரக்கூடிய விஐபிஸ் வரக்கூடிய வாகனங்கள் அதெல்லாம் இருக்குது. இங்கே கேரவன் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து அவங்க ரெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அறைகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது. குறிப்பாக விஜய் அவர்கள் எந்த என்ட்ரி வழியாக விழா மேடைக்கு போனார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியிலிருந்து தான் அவங்க வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு அப்படின்றதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த கூட்டத்தில் சிக்காமல் பாதுகாப்பாக வரணும் அப்படின்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது. இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய விஐபிஸ், விஜய் அவர்கள் அவங்க எல்லாமே இந்த என்ட்ரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதியில் விழா மேடைக்கு பின்புறமாக நிறைய அறைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே தான் அவங்க ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு விழா மேடைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்படி எந்த என்ட்ரி வழியாக அவங்க வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த என்ட்ரி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா விழா மேடைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அறை இருக்கு இல்லையா, இதே மாதிரி நிறைய அறைகள் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே ஒரு அறை இருக்குது. இந்த பகுதியில் திரும்பும்போதும் நிறைய அறைகள் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து அந்த விஐபிஸ் எல்லாருமே வந்து ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ஓய்வுக்கு பிறகாக, ஏன்னா முன்னாடியே அவங்க வந்திருப்பாங்க நிறைய பேர், அப்படி அவங்க ஓய்வெல்லாம் எடுத்தது பிறகு விழா மேடைக்கு வரக்கூடிய இடங்களாக இதை அமைச்சிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பகுதி பார்க்குறோம். இதுவும் ஒரு அறை. இது மாதிரி நிறைய அறைகளில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணக்கூடிய
அந்த வெயிட்டிங் ரூமாக இது இருந்திருக்கு. இங்கேயும் அந்த ஏசி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மேபி எனி டிஸ்கஷன் அப்படின்னா கூட இங்கே வந்து அவங்க கலந்து பேசிக்கிற மாதிரியான ஒரு அறையாக இருக்குது. இது ஒன்று மட்டும் கிடையாது, இங்கே நிறைய இது போன்ற அறைகளை எல்லாம் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதே போல் ஓய்வு எடுக்கக்கூடிய அறை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த விஐபிஸ் அவங்க எல்லாருமே வந்து அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகள், முக்கிய நபர்கள்லாம் வந்து தங்கக்கூடிய இடமா இது இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். இந்த மாதிரியான நிறைய அறைகள் எல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான அந்த வசதிகள் எல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. ஒரு விழா மேடைக்கு பின்புறம் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இங்கேயே அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கும் அவங்க வந்து கலந்து பேசிக்கிறதுக்குமான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கு. குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் வந்து கட்டாயமாக வந்து இன்டர்நெட்லாம் கிடைக்காது. ஸோ அதுக்கான அந்த ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது எல்லாமே ஏற்கனவே அவங்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அப்படின்றது எல்லாமே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். முழுமையாகவே அவங்க முன்கூட்டியே வந்து தங்கி ஒரு மாநாடை வந்து அவங்க அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. சொன்னது போல் இந்த ஒரு அறை மட்டும் இல்லை, இதே போல் இங்கே நிறைய அறைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மேபி விஜய் சார் இங்கே ரெஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதன் பிறகு இப்போ விழா மேடைக்கு ஒருத்தராக போயிருப்பாங்க. நம்ம நேற்று அவங்க வந்து நின்ன காட்சியெல்லாம் பார்த்துருப்போம். அவங்களுக்கான இது ஸ்பெஷல் என்ட்ரியாக தான் இருக்குது. முழுக்க இது வந்து அந்த பவுன்சர்ஸ் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த ஒரு பகுதியாக இருக்குது. நான் சொன்னது மாதிரி இங்கே ஒரு அறை இருக்குது. நம்ம ஏற்கனவே அங்கே ஒரு அறை பார்த்துருந்தோம். அதே போல் இங்கே ஒரு அறை இருந்திருக்கு. இந்த பகுதியிலிருந்து தான் விழா மேடைக்கு போகக்கூடிய ஒரு வழி அப்படின்றது இருக்குன்றது பார்க்கலாம் எந்த என்ட்ரி வழியாக அவங்க போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம். நேற்று நம்ம பார்த்துருப்போம், இந்த விழா மேடைக்கு விஜய் அவர்கள் வருகை தந்தப்போ அந்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த என்ட்ரி அப்படின்றது இந்த வழியாக தான் வந்து அவர் நடந்து வந்திருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். அந்த ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வழியை பயன்படுத்தி தான் அவர் அந்த மேடைக்கு வந்திருக்காரு. நான் சொன்ன மாதிரி அந்த ஓய்வுக்கு பிறகாக இந்த ஸ்பெஷல் என்ட்ரி வழியாக தான் அவர் உள்ளே வந்திருந்தார். அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நேற்று. அந்த விழா மேடைக்கு அவரை அழைக்கும் போது அவர் வந்திருந்த பகுதி அப்படின்றது இதுதான். இந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஸ்பெஷல் என்ட்ரி யூஸ் பண்ணி தான் விஜய் அவர்கள் இந்த மேடைக்கு வந்திருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பகுதியில் நின்று தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவர் பார்த்துருந்தது. அண்ட் குறிப்பாக அந்த ரேம்ப் வாக், அதில் வந்து அந்த ரேம்பில் வாக் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப பக்கமாக அவர் போய் பார்த்துருந்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அவ்வளோ கட்டுப்பாடுகள் இருந்தது. அந்த ரேம்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நிறைய ஏற்பாடுகள் செஞ்சுருந்தாங்க. ஸோ விழா மேடைக்கு வந்த விஜய் அவர்கள் இந்த பகுதியிலிருந்து தான் நேற்று தன்னுடைய உரையை ஆற்றியிருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது உண்மையாகவே. இங்கே நின்று நம்ம இந்த ஒரு அமைப்பிலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த திடல் முழுமைக்கும் நம்மால் பார்க்க முடியுது. ஒரு எப்படி இருக்கும் அப்படின்றத உணர்ந்துக்க முடியுது. இங்கிருந்து தளபதி அவர்கள் பேசியிருந்தார் அப்படின்னா அந்த காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாநாடில் பங்கேற்ற அத்தனை பேரையும் பார்க்கக்கூடிய ஒரு வண்ணமாக தான் இருக்குது. அந்த இடத்துல இந்த போடியத்தை யூஸ் பண்ணி தான் அவர் பேசியிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். நிறைய அரசியல் கருத்துக்களை எல்லாம் அவர் முன் வச்சிருந்தார். 1967 1977க்கு பிறகாக 2026 நாங்கள் ஆட்சியில் அமருவோம் அப்படின்னு நம்பிக்கையாக பேசியிருந்த இடம் அப்படின்றது இதுவாக தான் இருக்குது. இங்கிருந்து தான் அவர் பார்த்துருந்தார். நேற்று அவர் விழா மேடைக்கு வந்த உடனே அந்த ரேம்ப் வாக் முடித்ததன் பிறகு நிறைய பேர் அவங்க நிர்வாகிகள்லாம் பேசியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக அவர் இங்கிருந்து பேசியிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது தான் இங்கே ரசிகர்கள்லாம் எப்படி அவங்க இருந்தாங்க, அவங்களையெல்லாம் பார்த்து பேசியிருந்தாங்க, அவங்களுடைய கட்சி தொண்டர்களை குறிப்பாக அவங்க பார்த்து பேசியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம். பாகுபலி மிஞ்சிய அந்த செட் அப்படின்றதெல்லாம் உண்மையாகவே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விழா மேடை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த எல்இடி திரைகள்லாம் மிகப்பெரிய திரைகளை எல்லாம் அமைச்சிருந்தாங்க. நேற்று இந்த மாநாட்டுக்கு வர முடியல, இல்லை இந்த பகுதிக்குள்ளே உள்ள நுழைய முடியல அப்படின்னு நிறைய பேர் ஆதங்கப்பட்டாங்க. அவங்கெல்லாம் பேசியிருந்திருப்பாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் எந்த இடத்துல நின்று தன்னுடைய அந்த உரையை, அரசியல் உரையை நிகழ்த்தியிருந்தாரோ அந்த இடத்துல வந்து அவங்க ஃபோட்டோக்களை எல்லாம் எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்த எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்ற விதத்தில் நிறைய பேர் வருகை தந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஒரு புறம் நம்ம பார்த்துட்டு இருப்போம் இதனுடைய அந்த க்ளீனிங் ஒர்க் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த சேர்களை எல்லாம் நேற்று மாநாடு முடிந்ததற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய அந்த சேர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இங்கே நிறைய வாட்டர் கேன்ஸ் இருக்குது, நிறைய செருப்பெல்லாம் கிடக்கிறது நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட நிறைய வாட்டர் கேன்ஸ் இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய இந்த பகுதிகளில் எல்லாம் வந்து நிறைய பேர் குடிக்கிறதுக்காக அந்த வாட்டர் கேன் எல்லாம் அவங்க அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த
வலதுபுறமாக அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆயிரக்கணக்கான செப்பல் இங்கே கிடக்குது. நிறைய பேர் இந்த காலனியெல்லாம் விட்டுட்டு ஓடி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ஒரு உற்சாக மிகுதியில் இந்த ரேம்பில் அவர் நடந்து வரும்போது என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பவுன்சர்ஸ் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நிறைய ரசிகர்களும் சரி, நிறையா தொண்டர்களும் வந்து ஆர்ப்பரிச்சாங்க. விஜய் சாரை வந்து நெருங்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கட்டுப்படுத்தி அவர் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். விழா முடிஞ்சதன் பிறகு நிறைய பேர் அங்கே இன்னும் இருப்பு இருந்தது, நிறைய குடிநீர் அந்த பாட்டில்கள்லாம் இருந்தது, அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த பகுதியில் தான் அந்த ஸ்டோரேஜ் அப்படின்றதெல்லாம் இருந்தது. நீங்கள் இப்படி திரும்பி நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியில் தான் வந்து இந்த மீடியாக்கான ஒதுக்கப்பட்டிருந்த பகுதியாக இருக்குது. இங்கிருந்து தான் வந்து நேரலையானது கொடுக்கப்பட்டுச்சு. நிறைய பேர் அந்த பகுதிகளுக்குள்ளேயும் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இங்கிருந்து பக்கத்தில் இருந்து பார்க்கணுன்னு நீங்கள் இந்த கேட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கம்பிகள் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இந்த கம்பிகள் தான் வந்து அதிகபட்சமாக அந்த தொண்டர்கள் வந்து வெளியிருந்து வந்தவங்க பார்க்கக்கூடிய ஒரு கம்பியாக இருந்தது. இந்த கம்பிக்கு பிறகாக, அதாவது முன்னாடி இருந்து நான் வந்து இந்த ஸ்டேஜை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மாநாடு ஆரம்பித்தது நேற்று 4 மணிக்காக இருந்தாலும் சரி, நேற்று 4ன்னு சொல்லப்பட்டது 3:30 மணிக்கே அந்த மாநாடானது ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் அதுக்கு முன்தினம் இரவு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கே நாங்கள் வந்துட்டோம். 10 மணியிலிருந்து இங்கே வந்து அந்த மாநாட்டை பார்க்கணுன்னு விரும்பி இருந்தவங்க அங்கேயே இருந்து அடுத்த நாள் வரைக்கும் கூட அங்கேயே இருந்தாங்கன்னு பார்க்குறோம். உண்மையாகவே அவங்கக்கிட்ட எல்லாம் பேசியிருக்கும்போது நாங்கள் பார்க்கணும், பக்கத்தில் இருந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு. இங்கேருந்து நாங்கள் விலகி போய் தண்ணி கூட குடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் அவர் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக அவங்க நாள் கணக்காக இங்கே காத்திருந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த இடம்லாம் வந்து விஜய் அவர்கள் நடந்து வரும்போது எப்படி இருந்தது அப்படின்றது அந்த காணொலியில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பகுதியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நிறைய சேர்கள்லாம் உடைந்திருக்கக்கூடிய காட்சியும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அத்தனை கூட்டத்தில் வந்து கட்டுக்கடங்காமல் மக்களுக்கு வந்து இங்கே போட்டிருந்தாங்க. பகுதி பகுதியாக பிரித்து அமரக்கூடிய ஏற்பாடுகளை செஞ்சுருந்தாலுமே கூட அவர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக உற்சாக மிகுதியில் அவங்கெல்லாம் ஏறி முன்னாடி வரும்போது நிறைய சேர்கள்லாம் உடஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சேர்கள் வந்து உடஞ்சி கிடக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரேம்ப் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எவ்வளோ பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே முன்னாடி நடந்த முதல் மாநில மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் வரும்போது நிறைய பேர் வந்து ஏறிட்டாங்க எளிமையாக அப்படின்றதுனால ஒரு பாதுகாப்புக்காக 2 புறமும் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 அடி, இந்த பக்கம் ஒரு 4 அடி அப்படின்ற மாதிரி அதுக்கு இடைப்பட்ட இதில் அவ்வளவு பாதுகாப்பாக இந்த ரேம்ப் அப்படின்றது அமைக்கப்பட்டிருந்தாலுமே கூட அதையெல்லாம் கடந்து அவங்க ஏறி வந்திருந்தாங்கன்னு பார்க்குறோம். நிறைய பேர் ஏறக்கூடாதுன்னு கிரீஸ் எல்லாம் தடவி இருந்தாங்க. அதுவுமே விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆனாலுமே அதையெல்லாம் தாண்டியும் கூட ஏறி அவரை பார்க்குறதுக்கு முற்பட்டாங்க. இந்த கம்பிகளையெல்லாம் தாண்டி வரணும்னு முற்பட்டாங்கன்ற சமயத்தில் இடையில் அந்த கிரீஸ் பூசக்கூடிய வேலைகள்லாம் நடந்திருந்தது. அதெல்லாம் தாண்டி இந்த மாநாடு அப்படின்றது வெகு சிறப்பாகவே நடந்திருந்தது. நிறைய பேர் பார்த்து பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் இங்கே மதுரையில் வந்து இந்த மாநாட்டை நடத்தியிருந்தது ரொம்ப சிறப்பானதாக இருந்தது. நிச்சயமாக வந்து அவருடைய எண்ணப்படி இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த டிவிகே தொண்டர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு குரலாக இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நேற்று அந்த மாநாடு வெகு பிரம்மாண்டமாக இங்கே நடந்திருந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒன்றா நேரில் பார்க்க முடிஞ்சவங்க இந்த பகுதியிலேருந்து பார்த்துருந்தோம். பார்க்க முடியாதவங்க வீடுகளில் இருந்தும் தொலைக்காட்சியிலையும் மொபைல்லையும் நம்ம இந்த விஷயங்களையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க நேற்று வர முடியாத சூழ்நிலை இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி காலையிலேயே புறப்பட்டு இந்த பகுதி எப்படி இருக்குது, இந்த அரங்கம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, தளபதி விஜய் அவர்கள் எந்த பகுதியிலிருந்து பேசியிருந்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்காக தங்களுடைய குழந்தைகளையெல்லாம் கூட அவங்க எடுத்துக்கிட்டு வந்து இந்த பகுதியை பார்க்குறாங்க. நிறைய பேர் காலையிலிருந்தே வந்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக அப்படின்னு பார்க்குறோம். அந்தந்த இடங்களையெல்லாம் பார்க்குறாங்க, வியக்கிறாங்க. அவர் எங்கிருந்து பேசியிருந்தார் அப்படின்றதெல்லாம் பார்த்து தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து அந்த செல்ஃபி எடுத்துக்கிறது, அந்த போடியத்தை யூஸ் பண்ணுறது, விஜய் அவர்கள் பேசியிருந்த இடத்துல நின்று நாமும் இந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்றது உணர்வுபூர்வமாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வர்றாங்க. இந்த இடத்தையாவது பார்க்கணும் அப்படின்ற விதத்தில் இன்னும் படையெடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்குற ஒரு பகுதியில், இன்னொரு பகுதியில் இந்த அரங்கத்தையெல்லாம் வந்து அகற்றக்கூடிய பணி, இந்த சேர்களையெல்லாம் எடுக்கக்கூடிய பணி அப்படின்றதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய அந்த மருத்துவ முகாம்கள்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த டென்ட் அப்படின்றதெல்லாம் அந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கம் 2 பகுதியிலையுமே போட்டிருந்தாங்க. நேற்றே நம்ம அதை பற்றி செய்திகளையெல்லாம் சொல்லியிருந்தோம்.
கிட்டத்தட்ட 350 மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்தாங்க. யாருக்காவது ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா அவங்களுக்கு அந்த மருத்துவ உதவி செய்வதற்காக. அதனால் இந்த அரங்கினுடைய இந்த 2 புறங்கள்லையும் வந்து அந்த மாதிரியான வசதிகள்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. இப்போ அதையெல்லாம் முறையாக அகற்றக்கூடிய பணிகள் அப்படின்றதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி அத்தனை சேர்கள்லாம் உடஞ்சிருந்தாலும் கூட மீதம் இருக்கக்கூடிய சேர்களையெல்லாம் பாதுகாப்பாக அவங்க ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஸ்பீக்கரையெல்லாம் அகற்றக்கூடிய பணி, இந்த செட்டையெல்லாம் அகற்றக்கூடிய பணியில் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. MCR Pure Cotton Club, formals and casual shirts. கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.